ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம். பிரசன்னத்தில் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக வலிமையான எஃபெக்டிவ் ப்ரேயர் லைஃப் என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும் என்பதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது இதே தலைப்பில் கொடுக்குவா இல்லது வேற செய்தி கொடுக்குறீங்களாப்பா என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இதே தலைப்பிலேயே ஜெப வாழ்க்கையை குறித்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து தியானிக்கிற வசனம், இந்த நன்மைகளுக்காக என்னிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எந்தெந்த காரியங்களுக்காக நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது என்றெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் உங்களிடத்திலே கொடுக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? வலிமையான ஜெப வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எந்த சூழ்நிலைகளில் நம்ம ஜெபிக்கணும். உண்மையிலே பார்த்தா இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தார். இந்த சூழ்நிலைகளில் நமக்கு ஜெபிக்க வராது, ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்தந்த சூழ்நிலையில தான் நம்ம எப்படி ஜெபிக்கிறவங்களாய் மாறி ஒரு வலிமையான ஒரு ஜெப வாழ்க்கை வாழ முடியும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் இருக்கிற சில தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த காரியங்களை வைத்து நம்ம உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதரர் சொன்னது போல டைரி, நோட்டு, பென்சில், வாட்டர் பாட்டில், பைபிள் எல்லாமே வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் குறித்து கொள்ளுங்கள். தனியாக இருக்கும் பொழுது இதை வைத்து திரும்ப வாசித்து, உண்மைதானே என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் நான் ஜெபிக்கிறேனா, இந்த சூழ்நிலையில் உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறேனா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 109 சங்கீதம் 4 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 109 4 வசனம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நானோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நானும் ஜெபம் பண்ணி கொண்டு தற்செயலாக தான் இந்த வசனத்தை நான் எடுத்து பார்த்தேன். அப்போ நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார்? அப்போ மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் மட்டும் ஜெபிப்பதற்கு என்ன காரணம் என்று நான் பார்த்த பொழுது சில வசனங்கள், அதுக்கு முந்தின வசனங்கள், அதற்கு பிறகு உள்ள வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், விரோதிகள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. 3 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 3 வசனம். பகையுண்டாகும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தாரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்றா காரணமே இல்லாமல் ஒரு ரீசன், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் நம்மளை வெறுக்கிறதுக்கு, நமக்கு விரோதமா பேசுறதுக்கு. ஆனா இங்க பார்த்தா இவர் சொல்லுகிறார், இவர் சிநேகிக்கிறார், தாவீது ராஜா சிநேகிக்கிறார். ஆனா மற்றவங்க என்ன செய்யறாங்களா? பகை உண்டாக்குற வார்த்தைகளை பேசுறாங்க, முகாந்திரமே இல்லாமல் அவரை விரோதிக்கிறார்கள். இப்படி நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 5 வசனத்தை வாசிப்போமா? 5 வசனம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நன்மை தான் இவர் செய்கிறாரு, ஆனா அவங்க என்ன செய்யறாங்களாம்? தீமை செய்யறாங்க. இவருடைய சிநேகத்துக்கு பதிலாக முதலையும் சொன்னது போல பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள். அப்போ இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த சிச்சுவேஷன், இதே சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்களா? இதே பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு 2-3 நாள்
இல்லது ஒரு 5 நாள் 1 வீக் நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறாங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, யார் யாரெல்லாம் உங்களை காரணமே இல்லாமல் பகைக்கிறாங்க. நீங்க நன்மை செய்திருக்கலாம் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ, நன்மையை மட்டும்தான் நான் செய்கிறேன், ஆனா அவங்களோ என்னை விரோதிக்கிறாங்களே, எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்களே என்று இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்களா? உங்களிடத்துல நான் கேட்குற கேள்வி இதுதான். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்களேன்னு அழுது வேணா புலம்பி இருக்கலாம் ஒரு 2-3 நிமிஷம். ஐயோ இப்படி பேசுறாங்களே, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களேன்னு நீங்க புலம்பி இருக்கலாம். ஆனா ரெகுலரா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், அவரை ஆராதிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த அனுபவம், அதாவது உறவாடுகிற அந்த அனுபவம். ஜெபம்னாலே உறவாடுகிறது இல்லையா? அந்த ஜெபிக்கிற அனுபவம் உங்களிடத்திலே காணப்பட்டதா அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே ஒரு சிலரை தவிர நிறைய பேர் நீங்க பதில் சொல்ல முடியும், இல்லை ஜெபிக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் பொழுது என் இருதயம் வேதனைப்படுகிறதுனால, என் இருதயத்துல பாரம் இருக்கிறதுனால நான் ரொம்ப வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறேனே தவிர நான் ஜெபிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய ஆன்சரா இருக்கும் இல்லையா? ஆனால் இங்க பார்க்கிறோம், தாவீது ராஜா சொல்லுகிறார், நானோ. உண்மையிலே அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. எனக்கு விரோதமாக எல்லாரும் இருக்காங்க, நான் எவ்வளோ சிநேகித்தாலும் என்னை விரோதிக்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உண்மையிலே இவருடைய ஒரு ஆழமான ஜெப வாஞ்சை, ஜெப நேரத்தை குறிக்கிறது இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. விரோதித்தாலும், மற்றவர்கள் நம்மை விரோதித்தாலும், நான் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை நான் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது. 55ஆம் சங்கீதத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 55ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 16ஆம் வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஆமேன். இங்கேயும் பார்க்கிறோம், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இது எந்த சூழ்நிலையில சொல்லி இருக்கிறார்னா, 12ஆம் வசனத்தை வாசித்தா அந்த சூழ்நிலை நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அடுத்த வசனம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். இப்ப இந்த இடத்துலயும் பார்க்கிறோம், எல்லாரும் நிந்திக்கிறாங்க, அவர்கள் சத்துருக்கள் அல்ல. சத்துரு நிந்திச்சா கூட பரவாயில்ல, ஆனா விரோதமான இருக்கிறவங்க யாருன்னா, கூட இருக்கிறவங்க, தோழன், வழிகாட்டி, கூட பிறந்தவங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் விரோதமாய் பேசுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொந்த குடும்பத்திலேயே பிரச்சனை. சவுல் நிந்தித்தான், வேதனைப்படுத்தினான், இப்படி பல விதங்கள்ல பிரச்சனை வந்தது. கூடவே இருக்கிறவங்களே குழி தோன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்லுகிறாரு, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய குடும்பத்தினர் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக உங்களோடு கூட இருக்கிற தோழர்களே, சிநேகிதர்களே விரோதமாக எழும்பினாலும், நிந்தித்தாலும், அவமதித்தாலும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் என்னை விரோதித்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோடு கூட இருக்கிறவ என்னுடைய ஆண்டவர். ஆகவே நானோ அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த கிருபை கொடுங்க. தாவீது ராஜா சொன்னது போலவே நானோ ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான்,
ப்ராக்டிக்கலி பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். யார் யாரெல்லாம் நம்மளை நிந்திச்சாங்களோ, யார் யாரெல்லாம் நம்மளை கேவலமா பேசுனாங்களோ, யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமா படுகொலி தோண்டிட்டு இருக்காங்களோ, அதுதான் நம்ம இருதயத்துல வரும். அதுதான் நம்முடைய சிந்தைய நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஜெபமே ஓடாது, ஜெபமே வராது, ஜெபிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. ஆனா தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை பாருங்களேன். எல்லாரும் பேசட்டும், எல்லாரும் விரோதமா இருக்கட்டும், ஆனா நானும் உம்மை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 6:11-12. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அந்நாட்களிலே, அந்த வசனத்தை பாருங்க, 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். அப்ப அந்நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஸ்டின் கேட்கணும். எந்த நாட்கள் அப்படின்னா, முந்தின வசனத்தை பாருங்களேன். முந்தின வசனம், அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். ஒருவரோடொருவர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு விரோதமாக அங்கு ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவரை எப்படி தாக்கலாம், ஆண்டவரை எப்படி பிடிக்கலாம், ஆண்டவரை எப்படி கொலை செய்யலாம் என்று மூர்க்க வெறி கொண்டு ஒரு கூட்டம் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த பொழுது, அந்த நாட்கள்ல இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கைக்கு ரோல் மாடலே ஏசப்பா தான் இல்லையா? அதனால இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பாருங்க. சிலுவையில கூட எல்லாரும் ஆண்டவரை அப்படியே கொலை செய்த பொழுது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபித்தாரே, அதே ஜெப வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை போலவே கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட விரோதமான நேரத்திலும், சத்துருக்கள் வந்தாலும், விரோதிக்கிறவர்கள் எழும்பினாலும், சொந்த குடும்பமே எதிராக வந்தாலும், எங்களை நேசிக்கிறவர்களே எங்களுக்கு விரோதமாக வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நாங்களோ உண்மையே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு எஃபெக்டிவ் பிரேயர் லைஃபா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 5:15. நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்தே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 5:15. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்க சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. அவருடைய வசனத்தை கேட்க திரளான ஜனங்கள் வர்றாங்க. நிறைய பேர் வந்து ஆறுதல் அடைய, சௌக்கியம் அடைய கூடி வருகிறார்கள். அந்த நேரத்துல அடுத்த வசனம், அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். இந்த வார்த்தைலாம் ரொம்ப அழகா இருக்கும். தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த சூழ்நிலை தான், ஆனா இங்க பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அவருக்கு விரோதம், அவருடைய நம் முதல் முதல்ல டாபிக்ல பார்த்தோம், விரோதிக்கிறவர்கள் எழும்பும் போது அவரோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்க பார்க்கிறோம், கீர்த்தி அதிகமாயிருச்சு. அவரோடு கூட ஒரு கூட்ட மக்கள் வர்றாங்க, பயங்கரமா வர்றாங்க. அவருடைய வார்த்தையை கேட்கணும், எப்போ அவரை பார்க்கலாம், அவருடைய வார்த்தையை கேட்கலாம், அவரோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி நிறைய பேர் தேடி வர்றாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் செய்த காரியம், அவரோ தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், அதுவும் வனாந்திரத்துல. ஆமென். இப்போ இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார் ஏசப்பா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்காங்களே, இவர்கிட்ட இருந்து என்ன நன்மை வரும், நாசரேத்துல இருந்து என்ன நன்மை வரும், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இவர் சாதாரண தொழில் தச்சு வேலை செய்கிறவர் தானே என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனா போக 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 அற்புதங்கள் நடக்க 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 நமக்கு தெரியும், பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது. அவருடைய
கீர்த்தி பெருகிற்று, பரவிற்று, பயங்கரமா பரவிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் ஓடி வராங்க, அவரோட இருக்கணும், அவரோட பேசணும். எல்லாருக்கும் ஆசை, எனக்கு சுகம் கிடைச்சிராதா, அவர் தொற்ற மாட்டாரா, அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா. இப்படி ஒரு கூட்டம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏசப்பா என்ன செஞ்சாங்களா, தனித்து போய் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. உண்மையிலே இது மனுஷீகத்துல பார்த்தா ரொம்ப முடியாத காரியம். ஃபேமஸாக மக்களுடைய காரியம் என்ன தெரியுமா, கூட்டத்துல இருக்கணும், தங்களை வெளிப்படுத்தணும், அவங்க நம்மளை புகழ்றத கேட்கணும், நம்ம பேசுறத அவங்க கேட்கணும். இதுதான் பொதுவாகவே மனுஷீக ஆவி. மனுஷீகத்துல நமக்கு வருகிற காரணம் இதுதான். ஜெபிக்க தோணாது. எல்லாரும் நம்மளை பத்தி புகழ்ந்தா அந்த புகழ்லையே மயங்கி அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கும். இதுதான் மனுஷீகம். ஆனா நம்ம மனுஷிகத்துல இருந்தா ஜெப வீரர்களா மாற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார், நமக்கு வச்சிருக்கிறார் மாதிரிய. என்ன மாதிரி? ஆண்டவர் புகழ் வந்தது, கீர்த்தி பெருகியது, மக்கள் கூட்டம் அதிகரித்தது. அந்த நேரத்துல தான் அவர் தனித்து போய் தன்னுடைய ஜெப வேளையை கரெக்டா காத்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களிடத்துல அன்பாய் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஃபேமஸ் ஆக நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆக நீங்கள் ஒரு முதன்மையான மனிதராக மாற வேலை ஸ்தலத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் ஒரு புகழ்பெற்ற மனிதனாக, பெரிய மனிதராக, ஒரு பெரிய மனுஷியாக மாற உங்களுக்கு புகழ் வர அந்த நேரத்துல புகழ்ல மயங்கி உட்கார்ந்துடக்கூடாது. அவங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே மிதந்துட்டு இருக்க கூடாது. இல்ல, நான் பிதாவோடு பேசணும், பிதா கூட இருக்கிறதுனால தானே, அவரோடு ஜெபிக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளவு பேரு, இவ்வளவு பெருமை, இல்லைன்னா எனக்கு என்ன என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆமென். இந்த நேரத்துல எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகத்துக்கு வர்றது அந்த கழுதை தான். அந்த கழுதை குட்டி எங்கேயோ கிடந்துச்சு, மூளையில கிடந்துச்சு, கட்டி இருந்துச்சு. அந்த கட்டப்பட்ட கழுதையை ஆண்டவருக்கு வேணும்னு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? தூக்கிட்டு வந்த உடனே அதை கொண்டு வந்து அதுக்கு மேல வஸ்திரம் விரிக்கிறாங்க, அதுல ஏசப்பாவை ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் வழியெல்லாம் வஸ்திரம், வழியெல்லாம் மரக்கிளைகள், இன்னொரு பக்கம் முன்னாடியும் பின்னாடியும் ஜனங்கள் நடக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை நோக்கி அப்படி சத்தமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கழுதை பாருங்க, ஒய்யாரமா நடந்து போகுது, ஒய்யாரமா போகுது, பயங்கரமா போகுது. இது வரைக்கும் கட்டி இருந்துச்சு, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். இது வரைக்கும் தரையில நடந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு பார்த்தா ட்ரெஸ் அந்த விரிப்பு மேல நடக்கிறேன், மரக்கிளைகள் போடுறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் சத்தம் போடுறாங்க அப்படின்னு அதுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் இறங்கி எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்குள்ள போயிட்டாரு. ஆலயத்துக்குள்ள போன பிறகு இந்த கழுதைக்கு என்ன இருந்துச்சு? வஸ்திரம் கிடைச்சுதா? மரக்கிளை கிடைச்சுதா? சத்தம் வந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுக்கு தெரியாது, கழுதைக்கு தெரியாது, மிருகத்துக்கு தெரியாது, இயேசு என் மேல இருந்ததுனாலதான் எனக்கு இந்த மதிப்புன்னு தெரியாது. இந்த ஃபேமஸ் ஆனது எதனால? இயேசு என் மேல இருந்ததுனாலதான் அதுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியணுமே. எங்கேயோ கிடந்தோமே, ஏதோ ஒரு ஊர்ல கிடந்தோமே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தூக்கி வச்சிருக்கிறாரே, அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறாரே, ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கிறாரே, நம்மளை பத்தி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாரே. இந்த நேரத்துல இந்த புகழுக்காக, இந்த பேச்சுக்காக, மனிதர்கள் போடுற அந்த ஓசன்னா கோஷத்துக்காக, அந்த வாழ்கங்கிற கோஷத்துக்காக உட்கார்ந்துட்டு பெருமையா உட்கார்ந்து இருந்தா தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, ஃபேமஸ் அதிகமா இருக்காது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், நீங்க எங்க கூட இருந்தாதான்ப்பா இந்த மதிப்பு மரியாதை என்று சொல்லி தேவ பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஃபேமஸ் கீர்த்தி பெருகிட்டே போகும். மக்கள் கூட்டம் நம்மை தேடி வந்துட்டே இருக்கும், அது நிரந்தரமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபேமஸ் ஆனாலும்
அதிகமாக மக்கள் உங்களை தேடி வந்தாலும் தேவனோடு உள்ள உறவை மாத்திரம் நீங்க நிறுத்திராதீங்க. ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. தேவனுடைய பாதத்துல காத்திருப்பதை விட்டுறாதீங்க. அவரோ அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. நீங்க சொல்லணும், எனக்கு என்னுடைய கீர்த்தி பெருகுது, மக்கள் கூடி வர்றாங்க, என்னை பார்க்க வர்றாங்க, கழுததான் ஆனா என்னை நோக்கி வர்றாங்க. ஆனா நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். நானோ தனித்து ஜெபம் பண்ணுவேன். என்னை தேடி மக்கள் வந்தாலும் என்னுடைய பிரைம் டைம் ஆண்டவரோடு கூட தான். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவரோடு கூட தான் என்று நீங்க ஆண்டவரோடு உறவாடும் பொழுதுதான் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். நாங்களோ நான் சொல்ற வார்த்தைலாம் பாத்தீங்களா? நானோ, அவரோ, இயேசுவோ. இப்ப பாருங்க, நாங்களோ இது சொல்றது யாருன்னா பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். சீஷர்கள் தொகை பெருக 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 வேலைகள் அதிகமாகுது. நிறைய வேலை, பந்தி விசாரணை வேலை அதிகமாகுது. விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை எல்லாம் பராமரிக்கணும். எல்லா மக்களும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு பணத்தை கொண்டு வச்சுட்டாங்க. இந்த பணத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த பணத்தை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தங்குறதுக்கு இடம், சாப்பாடு இதெல்லாம் கவனிக்கணும். விதவைகள் ஒரு பக்கம், ஏழைகள் ஒரு பக்கம், சீஷர்கள் ஒரு பக்கம், பிலிவர்ஸ் ஒரு பக்கம், பெருகிட்டே இருக்காங்க. ஆஸ்தி பெருகுது, மக்கள் கூட்டம் பெருகுது. அப்ப என்ன பெருகுது? வேலையும் பெருகுது, ஊழியமும் பெருகுது, எல்லாம் பெருகுது. அந்த சூழ்நிலையில என்ன நடக்குன்னா, சீஷர்களுக்கு ஜெப நேரம் குறைஞ்சிருச்சு, பைபிள் வாசிக்கிற நேரம் குறைஞ்சிருச்சு, வேத வசனத்தை போதிக்கிற நேரம் குறைஞ்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் வேலை தான், எப்ப பார்த்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை தான், எப்ப பார்த்தாலும் விதவைகளை கவனிக்கணும். அப்படி கவனிச்சாலும் எங்களை கவனிக்கல, அவங்கள கவனிக்கலன்னு சண்டை ஒரு பக்கம். இந்த சண்டைய முறுமுறுப்ப தீக்கிறது ஒரு பக்கம், சண்டையை தீர்த்து வைக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்ல. ஆர்கனைசேஷன் சின்னதா இருக்கும்போது 2-3 பேர் வேலைக்கு இருக்கும்போது பிரச்சனையே இருக்காது. ஆர்கனைசேஷன் பெருக பெருக, சபை பெருக 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 வேலை அதிகமாகும், முறுமுறுப்பு அதிகமாகும், காணிக்கையும் அதிகமாகும். காணிக்கை அதிகமாகும் போது நிறைய டென்ஷனும் அதிகமாகும். அது சரியான ப்ராப்பரா அதை செலவு பண்றது, அந்த வேலை அதிகமாகும். ஆக மொத்தம் வேலை அதிகமான உடனே ஆரம்பத்தில் அந்த ஜெப வாழ்க்கை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்துல தான் எப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்துல அப்படியே இருக்கிறாங்க, தேவர் பிரசன்னத்துல இருக்கிறாங்க. அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறாங்க. அப்பம் பிட்குதலிலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கிறாங்க. போக 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 பணம்லாம் வர 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 வேலை அதிகமாக சீஷர்கள் தொகை பெருக பெருக ஊழியம் அதிகமாக ஜெபம் குறையுது. இத பேதுரு வாட்ச் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். இப்படியே நம்ம இவங்களை பார்த்துட்டு இருந்தா, இவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா, இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டு இருந்தா, இந்த பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா, இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால இந்த வேலை பெருகிற நேரத்துல அதுக்கான சரியான ஆட்கள் எல்லாம் அமைத்து விட்டு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பதிலும் வேத வசனங்களை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆன ஆரம்பத்துல கணவனும் மனைவியும் மட்டும் இருக்கும் பொழுது எங்க குடும்ப ஜெபம் நல்லா இருந்துச்சு, ஜெப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்னும் சிலர் ஒரு படி மேல சொல்லுவாங்க, வாலிப வயதுல எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் பைபிள் வாசித்தேன் தெரியுமா, திருமணமான உடனே ஜெப வாழ்க்கை போயிருச்சு. சிலர் சொல்லுவாங்க, திருமணமான ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்க பிறக்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக ஆக, பேர பிள்ளைகள் வர 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 வேலை அதிகமாயிருச்சு. வேலை அதிகமாக
ஜெபம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவர் நிறைய பேரோட பேசிட்டு இருக்கார் இல்லையா? ஊழியர்களும் இதுல அடக்கம். சின்ன ஊழியமா இருக்கும்போது ஜெபம் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஊழியம் தாரங்க ஆண்டவரே, ஊழியத்துக்கான வாசல் திறக்கப்படணும் ஆண்டவரே, புதிய புதிய வாசல் திறக்கணும், ஆத்துமாக்களுக்கு நான் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லணும், ஜெபம் 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 ஜெபம். ஆனா ஊழியம் பெருக பெருக, ஆத்துமாக்கள் பெருக பெருக பெருக, ஊழியம் அதிகமான உடனே ஜெபம் எங்க போச்சு? ஜெப நேரம் எவ்வளவாச்சு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாங்களோ, நீங்க சொல்லுங்களேன், நான் என்ன பண்றேன்? யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு நேரம் இருக்குது? ஊழியம் அதிகமானால் காலையில தேவ சமூகத்துல உட்கார்றோமா? அல்லது இன்னைக்கு யாரை பார்க்க போறது, இன்னைக்கு என்ன வேலை செய்யறது, இன்னைக்கு என்ன இந்த பணத்தை வச்சு என்ன செய்யறது, இப்படி யோசிக்கிறோமா? குடும்ப காரியங்கள்லயும் பெருக பெருக வேலை அதிகமாக 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 நம்ம ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்றோமா? ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்றோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களோ மறந்துடக்கூடாது, நாங்களோ ஜெபம் பண்ணுவோம். வேலை அதிகமானாலும், குடும்பம் பெருகினாலும், பிள்ளைகள் பெருகினாலும், பணம் பெருகினாலும், என்ன வந்தாலும் நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் தரித்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழகாய் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு மாலையில தான், மத்தியானத்துக்கு மேலதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார், ஞாபகப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. எவ்வளவு வேலை அதிகமானாலும், எவ்வளவு ஃபேமஸ் ஆனாலும், எவ்வளவு சத்துருக்கள் பெருகினாலும், நாங்களோ ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அதுதான் வலிமையான ஜெப வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனத்தின் துவக்கத்தை பார்த்தீங்களா? தானியேலோ வென்றால், தானியேலோ, நாங்களோ, நானோ. பாருங்க, தானியேல் என்ன செய்தார் பார்த்தீங்களா? பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது, அதாவது சட்டமே இயற்றப்பட்டு விட்டது, ஜெபிக்க கூடாது என்று சட்டமே வந்து விட்டது. ஆனாலும் தன்னுடைய முன்பு செய்து வந்தபடியே தினம் 1 வேளை அல்ல, 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நமக்கு முன்பாக ஒரு சட்டம் போட்டாச்சு, யாராவது ஜெபம் பண்ணா அவ்வளவுதான் உங்களெல்லாம் தூக்கி சிங்க கபில போட்டுருவோன்னு ஒரு சட்டம் வந்தா என்ன செய்வோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. முழங்கால் போட்டு தானே ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம வாட்டுக்கு படுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்கலான்னு ஜெபம் பண்ணியிருப்போம்ல. சில சமயங்கள்ல கதவு திறந்து வச்சா தெரிஞ்சிரும். அதனால பனகணி ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ரூம்ல உட்கார்ந்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி தானே ஜெபம் பண்ணோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தானியேல் பாருங்க, தடை வந்தது, ஜெபிக்க கூடாது என்று தடை வந்தது. ஆனாலும் தானியேலோ வென்றால் முன் செய்து வந்தபடியே பலகணிகளை திறக்கிறாரு, முழங்கால் படியிடுகிறாரு, எல்லாரும் பார்க்க அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சட்டம் வந்தது தெரிந்தாலும், தடை வந்திருப்பது தெரிந்தாலும், ஜெபிக்க கூடாது என்றாலும் என் தேவனோடு பேசுவதை என்னால் நிறுத்த முடியாது என்று சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால விளைவு தெரியும். சிங்கக்கபிலேயே போடப்பட்டாலும் கர்த்தர் இந்த தானியேலுக்காக சிங்கத்தின் வாயை கட்டினார். ஆமென். ராஜாவும் அவ்வளவு ஆச்சரியமாய் அவர் வந்து தானியேலை வெளியே கொண்டு வந்து தானியேலின் தேவன்தான் மெய்யான தேவன் என்று பிரகடப்படுத்தினார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஜெபிப்பதற்கு வீட்டுல தடை இருக்குதா?
என்ன தடை இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ண மறக்கவே கூடாது. ஆமீன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய அதாவது அவங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படலை, அதனால ஜெபம் எதுலையும் அவங்க கலந்து கொள்ளக்கூடாது. சகோதரியும் மகளும் மட்டும்தான் அவங்க ஜெபிக்கலாம், கிறிஸ்தவங்க. அதனால கணவர் சொல்லிட்டாராம், ஜெபமே பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. ஆனா அவங்களுக்கு தடை இருந்தது. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், முழியிறவு ஜெபத்துல பெட்ஷீட்டை மூடிட்டு இயர்ஃபோன் வச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ண தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபையாய் அற்புதங்களை செய்தார். கணவரை ரட்சித்தார், பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார், அற்புதங்களை காண பண்ணினார். ஆமேன். இப்படி ஒருத்தர் இல்ல, 4-5 பேர் சகோதரிகள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்க தெரியாம நாங்க கேட்போம். சில சமயங்கள்ல கணவரிடத்துல அடி உதை வாங்கி கூட ஜெபம் பண்ணி இருக்கிற சகோதரிகள் உண்டு. விளைவு இன்னைக்கு பெரிய விடுதலை அவர்கள் பெற்று இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அடி உதெல்லாம் நமக்கு இல்லையே, இப்படியெல்லாம் கஷ்டம் இல்லையே. சின்ன ஒரு தடை வந்திருக்கலாம், சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அதனால அப்படியே தூக்கி போட்டுட்டு ஜெபத்தையே தூக்கி போட்டுட்டு நம்ம எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரு ரோல் மாடல். நமக்கு தடைகள் வந்தாலும், ஜெபத்துக்கு தடைகள் வந்தாலும், சட்டமே போடப்பட்டாலும் நம்ம ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையை விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 69 சங்கீதம் 16 வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 69 16. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். 59 சங்கீதம் 16. சங்கீதம் 59 16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலம் ஆனீர். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கேயோ தாவீது ராஜா சொல்லுகிறார், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலேயே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்லுகிறார். காரணம், இவருக்கு நெருக்கம். ஆமேன். நிறைய நெருக்கங்கள். முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது 15 வசனத்தை வாசிப்போம். 15 வசனம். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நிறைய மக்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், உணவுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அவ்வளோ நெருக்கம், தேசத்துல அவ்வளோ நெருக்கம், சாப்பாடு இல்லை. அவங்க அலைஞ்சு திரிறாங்க, பயங்கரமா போறாங்க, திருப்தி அடையலை. அதனால திருப்தி அடையாததுனால அவங்க வாயில முறுமுறுப்பு வருகிறது, முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன். ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு நெருக்கமுண்டான நேரத்துல எனக்கு தஞ்சமா இருந்தார், அடைக்கலமா இருந்தார். ஆகவே இந்த சூழ்நிலையிலும், இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் அவர் என்னை நடத்துவார். ஆகவே நான் முறுமுறுக்கவே மாட்டேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி புகழுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா அப்படின்னு கரங்களை அசைத்து, கரங்களை தட்டி, உற்சாகமாக சிரிப்போடு கூட நல்லா பாடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவருடைய கிருபையை நம்ம புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும் பொழுது, உணவுக்கு இல்லை, உணவு கஷ்டம், போராட்டம், எவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சாலும் அற்புதம் நடக்கல, திருப்தியான வாழ்க்கை இல்லை, கஷ்டங்கும் போது வாயில துதி வருமா, ஜெபம் வருமா? இல்லை, முறுமுறுப்பு தான் வரும் இல்லையா? எத்தனை முறை நம்ம முறுமுறுத்துட்டு இருக்கோம். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனையோ நெருக்கங்கள் அற்புதம் செஞ்சிருக்கிறார், எத்தனையோ தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஆனாலும் குறிப்பிட்ட பிரச்சனை வரும் பொழுது, இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கும் பொழுது
பழைய காரியம்லாம் மறந்துருது, அந்த ஜெப வாழ்க்கை மறந்து போகுது, அந்த துதி மறந்து போகுது, வாயில முறுமுறுப்பு வந்து விடுகிறதே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழகாய் நடத்தினார். செங்கடல் பாதையில நிற்கும் பொழுது, வாசல்ல நிற்கும் பொழுது அவங்க முறுமுறுத்தாங்க, ஐயோ அவ்வளவுதான் சொல்லி. ஆனா மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். சேம் சிச்சுவேஷன் தான், எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான். ஆனா ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. சாப்பாடு இல்ல, உண்மைதான், சாப்பாடே இல்ல. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் புளிப்பில்லாத அப்பத்தை தான் தூக்கிட்டு வந்தாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு, வேற சாப்பாடு இல்ல. ஆனால் முறுமுறுத்தாங்க அவங்க. ஆனா அதே பாதையில போன மோசே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். எப்பெல்லாம் ஜனங்கள் முறுமுறுக்காங்களோ அப்பெல்லாம் மோசே வாழ்க்கையை பாருங்களேன், அவர் கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஜனங்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறேன், உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்களே. ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். தண்ணி இல்ல, தண்ணி இருந்த தண்ணியும் கசப்பா இருக்குது, இன்னொரு பக்கம் தண்ணியே இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில ஜனங்கள் முறுமுறுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஜனங்கள் முறுமுறுக்கிறதே இவங்களுடைய வேலை. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்ல, முறுமுறுப்பே வாழ்க்கை. ஆனா மோசே அவருடைய கரங்கள் மாத்திரம் உயர்த்தப்படும். ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரே தண்ணி இல்லையே, என்ன செய்யறது? தண்ணி கசப்பா இருக்குதே, என்ன செய்யறது? ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே மாதிரி தான் தாவீது சொல்லுகிறார். எல்லாரும் உணவுக்காக அலைந்து திரிந்து அவங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதே சிச்சுவேஷன்ல நானும் உங்களை நோக்கி நான் பார்ப்பேன், உங்களை பாடுவேன், உங்களுடைய வல்லமையை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன நெருக்கம், என்ன சிச்சுவேஷன், சாப்பாடு இல்லையா, உணவு இல்லையா, தண்ணி இல்லையா, பணம் இல்லையா, வேலை இல்லையா, நெருக்கமா, கஷ்டமா, நீங்க இந்த நேரத்துல முறுமுறுக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா, நன்மைகள் இல்லையா, நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறதுனால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது, தடைகளை முறிக்கவே முடியாது. ஆனா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், ஒரு குறையும் இல்லாமல் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும், இல்லைன்னு வர்ற எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க முறுமுறுப்பதை நிறுத்துங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல நீங்க ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கசப்பு, மனக்கசப்பு. அவளுக்கு கணவர் இருந்தார், அன்பான கணவர் தான். ஆனா பிள்ளை இல்லைன்னு உடனே அவளுடைய வாழ்க்கையில வேதனை, கஷ்டம். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல அவள் முறுமுறுத்து கொண்டு இருந்திருக்கலாம், வேதனையோடு பேசி இருந்திருக்கலாம். கணவன் கூட சொல்றாரு, நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் உனக்கு எவ்வளோ அதிகம், 10 குமாரரை பார்க்கிறோம் அதிகம் அல்லவா என்று சொல்லும் பொழுது என்ன பிரயோஜனம், எனக்கு பிள்ளை இல்லையே என்று முறுமுறுத்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வந்த பொழுது அவள் அந்த முறுமுறுப்பை தூக்கி போட்டுட்டு தேவனுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்தாள், தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தாள். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா, என்னால தாங்க முடியல ஏசப்பா, தயவு செஞ்சு எனக்கு இறங்குங்க என்று சொல்லி பொருத்தனை செலுத்தி ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கல, கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முறுமுறுக்கிற சூழ்நிலையில, இல்லாத சூழ்நிலையில, வேதனையான நிலைமையில நீங்க முறுமுறுப்பதை நிறுத்திட்டு தாவீது சொல்வது போல, நானோ உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, பாடி உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மோடு கூட உறவாடுவேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
இந்த சூழ்நிலையை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 88 சங்கீதம் 13 சங்கீதம் 88:13. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலேயே என் விண்ணப்பம் உங்களுக்கு முன்பாக வந்துரும். ஆமென். நானோ, அதே வார்த்தை இல்லையா? நானோ. பிரியமானவர்களே, ஏன் இவர் நானோன்னு சொல்லுகிறார் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் இல்லையா? 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அடுத்த வசனம். நான் குழியிலே இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷன் போலானே. 9ஆம் வசனம். துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம் பயங்கரமான துக்கம். ஆத்துமாவுல துக்கம், கண்கள்ல துக்கம், இருதயத்துல துக்கம், குடும்பத்துல துக்கம், சிச்சுவேஷனே துக்கம், பயங்கரமான ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. துக்கத்தின் மிகுதியினால அவர் சொல்லுகிறார், பலனற்ற மனுஷனை போலானே. பலனே இல்லை, பலனே இல்லை, அவ்வளோ துக்கம். என்னுடைய ஆத்துமாவிலையும் துக்கம். ஆத்துமாவில் துக்கம் வந்துச்சுனாலே பாருங்க, உங்களுக்கு தெரியும், சரீரம் பலவீனம் ஆயிரும் இல்லையா? இருதயத்தில் ஒரு வேதனை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படியே கண்கள்லாம் தொய்ந்து போயிரும். இருதயத்தில் உள்ள துக்கம் சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் பலனே இருக்காது. சில சொல்லுவாங்க, என்னால் எழும்ப முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, வேலையே செய்ய முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா, டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, ரிப்போர்ட் எல்லாம் நார்மல். கடைசியில் டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய இருதயத்துல தான் ஏதோ வேதனையை தவிர சரீரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்படி நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன்ல போயிருக்கிறீங்க இல்லையா? நிறைய நேரங்கள்ல இருதயத்தில் இருக்கிற வேதனை, பிள்ளைகளை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்த பாரம், பொருளாதாரத்தை குறித்த பாரம், சரீரத்தை குறித்த பாரம், வீட்டில் இருக்கிற பிரச்சனை, துக்கத்தினால அப்படியே நம்முடைய பலனே இல்லாமல் போய் விடுகிறது போல மாறி விடுகிறது. உண்மைதானே? உண்மைதானே? அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அழுதுகிட்டே இருப்போம், இல்லைன்னா படுத்துக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம், தூங்கிட்டே இருப்போம். இதுதான் செய்வோமே தவிர நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஜெபம் பண்ணுறது வரவே வராது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு துக்கம் என்னன்னா, எசபேல் சொல்லிட்டா, அவ்வளோதான், நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் எலியாவுடைய தலை இருக்கவே இருக்காது. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவருடைய துக்கம் அடைத்தது. அவரால் முடியலை, அவரால் நடக்க முடியல, ஓட முடியல. ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணாரு. அதுக்கு மேலே அவரால் நடக்க முடியாம பலனற்று போய் சூறை செடி கீழே படுத்துட்டு, போதும், ஒரே ஒரு ஜெபம் பண்ணாரு, ஆனா போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அதுக்கு மேல ஜெபிக்க முடியல. எப்படிப்பட்ட மனிதர் அவர்! இப்பொழுதே அக்கினி இறங்குவதாக, கர்த்தாவே என்னை கேட்டருளும் சொன்னவர், நாளை என்னுடைய வார்த்தை அல்லாமல் இங்க மழை பெய்யாதுன்னு சொன்னவர், இப்போ நான் ஜெபிக்கிறேன் மழை பெய்யும்னு சொன்னார். ஆகாபை பார்த்து சவால் இட்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு முன்பாக நின்னவர், எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறவர், கருத்தாய் ஜெபிக்கிறவர். ஆனா இப்ப பாருங்க, அதுக்கு மேல ஜெபம் பண்ண முடியல, படுத்து தூங்கிட்டார். ஆண்டவர் தட்டி 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 எழுப்புகிறாரு. சாப்பிட்றாரு, தூங்குறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. ஏன்னா அவரால் எழும்ப முடியல. ஒரு கட்டம் வந்த பொழுது கர்த்தர் எழுப்பி போ என்று சொல்லி ஓட வைத்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில சோர்வு வரும் பொழுது மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷன் நம்மை நிந்திக்கிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களால் வருகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் பொழுது, நிந்தை இருதயத்தை பிளக்கும் பொழுது, துக்கம் நம்முடைய இருதயத்தை வாட்டும் பொழுது நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய் விடுகிறது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, சிக்லாக் பட்டணத்துல இருக்கும் பொழுது அவர் யுத்தத்துக்கு போனார்.
திடீர்னு திரும்பி வருகிறார். பார்த்தால் சிக்லாக் பட்டணத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்தினரும் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அமலேக்கியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையில ஒருத்தர் கூட இல்லை, ஒய்ஃப் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. சரி, நம்ம வீட்டில் தான் காணாமல் போயிட்டாங்கன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. மிருக ஜீவன் முதற்கொண்டு காணாமல் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறோம், தாவீது அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். அந்த வார்த்தையை பாருங்களேன், அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லாத நேரத்துல, ரொம்ப கஷ்டமான நேரத்துல, எல்லாமே இழந்து போன நேரத்துல, வேதனையான நேரத்துல, துக்கமான நேரத்துல உங்களுக்கு பலன் இருக்குதா? தாவீதுராஜா சொல்ற போல, பலனற்றவனை போலானேன், அழுறதுக்கு கூட பலன் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவரே, நான் போலாமா? இந்த தண்டை பின்தொடரலாமா? என் குடும்பத்தினரை பிடித்துக் கொள்வேனா என்று ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் வார்த்தை வந்தது, நீ போ, பின்தொடர் என்று சொன்ன பொழுது அழுறது கூட பலன் இல்லாதவர் யுத்தத்துல போய் எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலையும் துக்கத்தினால என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்துமா எல்லாமே தொய்ந்து போய் சரீரம் பலனற்று போன சூழ்நிலை வரலாம். ஆனால் நானோ உம்மை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நானோ உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நானோ காலையிலே என்னுடைய விண்ணப்பம் வரும், அதிகாலையிலே உமக்கு நேராக வந்து நிற்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கம்! ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கம் வரும் பொழுது ஜெபிக்க வராது. இன்னைக்கு நான் சொன்ன அத்தனை சிச்சுவேஷன்லயும் ஜெபிக்க நம்மால முடியாது. ஆனா நானும் ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் எடுங்க, நானும் ஜெபம் பண்ணுவேன். நானும் துக்கம் வந்தாலும் உம்மை நோக்கி பார்ப்பேன், நானும் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நானோ உம்மை போல, தாவீதை போல, தானியேலை போல, ஏசப்பா, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எனக்கு விரோதிக்கிறவர்கள் எழும்பினாலும், என்னுடைய கீர்த்தி பரம்பினாலும், ஏசப்பா, எனக்கு நிறைய தடைகள் வந்தாலும், ஆண்டவரே, எனக்கு வேலை அதிகரித்தாலும், சட்டங்கள் ஜெபிப்பதற்கு சட்டமே தடை சட்டம் போடப்பட்டாலும், எதுவுமே இல்லாமல் முறுமுறுக்கிற சூழ்நிலை வந்தாலும், துக்கத்தினால என்னுடைய பலனை அற்று போனாலும், நானுமே நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. நானும் தனித்து ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. நானும் ஜெபத்திலே தரித்திருப்பேன் ஆண்டவரே. நானும் இரவு முழுவதும் ஜெபிப்பேன், அதிகாலையில ஜெபிப்பேன், 3 வேளையும் ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஜெபிப்பேன் ஆண்டவரே. நிறைய இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நான் ஜெபிக்காம தவறிட்டேன், அதனாலதான் இன்னும் சூழ்நிலை மாறல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல உங்களை நோக்கி ஜெபிப்பேன் ஆண்டவரே. இன்றைக்கு பேதுரு மூழ்கி போகிற சூழ்நிலையில, அந்த கடல் அலைகளினால, காற்றினால அலைகள் அலைவுபட்ட பொழுது, மூழ்கின பொழுது, இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் தூக்கினாரே. இயேசுவே என்று கூப்பிடாமல் இருந்தால் அன்னைக்கு அந்த அலைகளுக்குள்ளே சிக்கி இருப்பானே, அந்த கடல்ல அமிழ்ந்து போயிருப்பானே. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெப வேளையை நான் கீப் அப் பண்ணுவேன் ஆண்டவரே. 3 வேளை, அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், இப்ப மிட் நைட் பிரேயர்லாம் எல்லாரும் நம்ம பண்றோம் இல்லையா, வாரத்துக்கு ஒரு முறை. எல்லா ஜெபங்களிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பேன், ஜெப வேளையை காத்துக்கொள்வேன். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, பேதுரு பசியாயிருந்த பொழுது, சாப்பிட மனதாயிருந்த பொழுது ஜெபம் பண்ணினானே. உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம்! அப்பதானே வெளிப்பாடு கிடைத்தது பேதுருவுக்கு. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே, இந்த எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. நானும் எதிராளிகள் இருக்கலாம், குடும்பத்துல எல்லாரும் எப்படி வேணா இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலத்துல ஜெபிக்காம இருக்கலாம், ஏன் சர்ச்சில் கூட ஜெபிக்காம இருக்கலாம், ஆனா நானும் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நானும் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இந்த வலிமையான ஜெப வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஜெபிக்கணும் என்பதை நீங்க கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபத்துல இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீ பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக, வல்லமையான ஜெப வீரர்களாக, போக்கஸ்டு ஜெப லைஃபை ஆண்டவரே அவர்கள் தொடருகிறவர்களாக இருக்க கிருபை தாங்க. பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, எதிரிகளோ, சத்துருக்களோ ஆண்டவரே இவர்களை ஜெபத்தை விட்டு வழி விலகி பண்ணிவிடக் கூடாது ராஜா. ஆண்டவரே கீர்த்தியோ, புகழோ, வேலைகளோ, ஆண்டவரே பணமோ, ஆண்டவரே ஊழிய எல்லைகள் பெரிதாகிறதோ ஆண்டவரே உம்மை விட்டு பிரித்து விடக்கூடாது ராஜா. ஜெபத்தை விட்டுறக்கூடாது ராஜா. எப்படிப்பட்ட சட்டமோ, எதிரான சூழ்ச்சிகளோ நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பதை தடை பண்ண கூடாது ராஜா. எவ்வளவு நெருக்கமோ, முறுமுறுக்கிற சூழ்நிலையோ, இல்லாத நிலைமையோ, எது வந்தாலும் துக்கமோ, கஷ்டமோ நம்முடைய பிள்ளைகளை உம்மை விட்டு ஜெபத்தை விட்டு பிரிக்க கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப ஆவி நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும் ஐயா. ஜெபிக்கிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தை விட்டு இவர்கள் பிரியக்கூடாது ராஜா. ஜெபிக்கணும் அப்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா. அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், ஆண்டவரே நடு இரவுல ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், இப்படி ஜெப வேளையை காத்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபிக்கிறதுனால நெருக்கம் மாறும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே, நிந்தனைகள் மாறும் ஆண்டவரே. ஜெபிக்கிறதுனால தாவீதை எப்படி உயர்த்தினீரோ, தானியேலை எப்படி உயர்த்தினீரோ அதே போல உயர்த்துவீர் அப்பா. ஆண்டவரே துக்கங்கள் மாறும் ஆண்டவரே. ஆகவே இந்த ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளும் ஜெபித்து ஜெயம் பெற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. இப்பொழுதே ஜெப ஆவியினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபாவினால நிரப்பும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை பாடுவோமா? தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய பிள்ளைகளே, நீங்க தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. ஜெப வேளையை விட்டுற மாட்டேன், ஸ்தோத்திரிப்பேன், துதிப்பேன் என்று சொல்லி நீங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கும் பொழுது ஆண்டவரும் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை
அளவில்லாமல் கொடுப்பார். ஆமேன், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். பிராக்டிக்கலா நம்ம ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை கேட்டு 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 நீங்க பயனடையும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாக இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, இயேசு சந்திக்கிறார் இந்த யூடியூபை என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்திகள் எல்லாருடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya.